வணக்கம். இன்றைய பதிவு ரொம்ப விருப்பமான பதிவு அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்கும் ஒரு பிடித்தமான பதிவு அப்படின்னு கூட சொல்லலாம். பெண்களுக்கு வளையல் அணியிறது பிடிக்கலை அப்படின்லாம் சொல்லவே முடியாதுங்க. கை நிறைய வளையல், அதுவும் கண்ணாடி வளையல், கலரான வளையல் நம்ம போட்டுட்டு வலம் வரும்போது அது ரொம்பவே ஒரு நல்ல வைப்ரேஷன், நல்ல ஒரு பாசிட்டிவான திங்கிங் நமக்கு கொடுக்கும் அப்படின்றது எல்லாராலையும் நம்பப்படுது. அப்படிப்பட்ட வளையலில் போடுறதுனால எத்தனை ரகசியம் இருக்குது அப்படின்றத பற்றின பதிவு தான் இன்றைய பதிவு. வாங்க பதிவுக்கு போகலாம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெண்கள் வளையல் அணியறதுல என்னென்ன வகைகள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல பல வண்ணங்களில் வளையல் இருப்பது போல் பலவிதமான பொருட்களில் செய்யப்பட்ட வளையலும் பெண்கள் போட்டுட்ருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக தங்க வளையல், பெண்கள் தங்கத்தில் வளையல் அணிந்தால் செல்வம் வளம் அதிகரிக்கும், அதிர்ஷ்டம் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது. வெள்ளியில் வளையல் அணிந்தோம்னா மன அமைதி கிடைக்கும், ஒரு நல்ல தொடக்கம் ஏற்படும், எதிர்மறை எண்ணங்கள் நீங்கும், சந்திர தோஷம் குறையும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. கண்ணாடி வளையல் போடுறதுனால சங்கடம் பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்குமாங்க, உறவுகளில் இனிமை கிடைக்கும், பெண்களோட அழகும் அதிகரிக்கும் கண்ணாடி வளையல் போடுறதுனால. அடுத்தது சங்கு வளையல். பெண்கள் சங்கினால் செய்யப்பட்ட வளையல்கள் போடுறதுனால தெய்வ அருள் கிடைக்கும், எதிர்மறை சிந்தனைகள் விலகும், ஆன்மீக முன்னேற்றம் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது. செம்பில் கூட வளையல் இருக்குதுங்க. அந்த வளையலை போடுறதுனால உடலில் சக்தி, மன உறுதி அதிகரிக்கும், தடைகள் நீங்கும், ஆரோக்கியம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. வெண்கல வளையல் போடுறதுனால பாரம்பரியம், நிலைத்த தன்மை ஏற்படும், தீய சக்திகளிடமிருந்து பாதுகாப்பு கிடைக்கும், குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும், சுப நிகழ்வுகள் நடைபெறும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் ரத்தினக்கல் வளையல் இருக்குது, பிளாட்டினம் வளையல் இருக்குது. இதெல்லாம் போடுறதுனால நீண்ட ஆயுள், உயர்வு ஏற்படும், செல்வாக்கு, மதிப்பு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சுபகாரியங்கள் வெற்றி பெறும், நல்ல வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதெல்லாம் வளையலோட தன்மையை பொறுத்தது. அதாவது எந்த பொருட்களால் செய்யக்கூடிய வளையல்களை அணியறதுனால ஏற்படக்கூடிய பலன்களை பார்த்தோம். அடுத்தது என்ன நிறம் மற்றும் எத்தனை எண்ணிக்கையில் போடணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். வளையலோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறையாமல் 2 கைகளிலுமே நம்ம எப்பொழுதும் வளையல் போட்டிருக்கணும். சில பேர் இரவு நேரங்களில் வளையலை கழட்டி வச்சுருவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. வளையல் இல்லாமல் விளக்கேற்றவே கூடாது. குடும்பத்திற்கு அது ரொம்ப தீமையை ஏற்படுத்தும். அதனால் எப்பயுமே ஒரு 2 வளையலாவது 2 கையிலையுமே போட்டுட்ருங்க. 2 வளையல் போடுறது மூலமாக குடும்பத்திற்கு நன்மை அதிகரிக்கும்னு சொல்லப்படுது. 3 வளையல் போடுறதுனால சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. 4 வளையல்கள் போடக்கூடாதுங்க. 5 வளையல்கள் பண பிரச்சனை தீரும். 6 வளையல்கள் வசதி வாய்ப்புகளுக்கு குறை இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு மேற்பட்டு நீங்கள் எத்தனை வளையல் வேணாலும் போடலாம் அப்படின்னு சொல்லலாங்க. எந்த காரணத்திற்காகவும் அதே மாதிரி கருப்பு நிறத்தினாலான வளையல்களையோ இல்லை இந்த மரம், பிளாஸ்டிக்கு, இரும்பு இந்த மாதிரி ஆன வளையல்களை போடாதீங்க. அதுக்கு மாறாக வெள்ளியில் சங்கு வளையல் இதெல்லாம் கூட நீங்கள் போடலாம். இப்போ வளையலோட நிறம், கண்ணாடி வளையல் போட்டோம் அப்படின்னா நம்ம கலராக நிறைய வண்ணங்களில் நம்ம போடலாம். அதுலேயும் குறிப்பாக பச்சை நிற வளையல் போட்டோம் அப்படின்னா லக்ஷ்மி கடாட்சம் வாழ்வில் அமைதியை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிகப்பு நிற வளையல் சக்தியை அதிகரிக்கும், கண் திருஷ்டி விலகும்னு சொல்லப்படுது. ரோஸ் கலர் வளையல் வாழ்வில் எடுத்த காரியம் எளிதாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது. மஞ்சள் நிற வளையல் நேர்மறை எண்ணங்களால் ஈர்க்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பழுப்பு நிற வளையல் காரியத்தில் வெற்றி, அதாவது தடைகள் அனைத்தையும் உடைத்து எடுத்த காரியத்தில் நீங்கள் வெற்றி அடைவீங்க. வெளிர் நீல நிற வளையல் அப்படின்றது உடல் உஷ்ண பாதிப்புகள், உடம்பு சூடு அதெல்லாம் குறையறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க. வெள்ளை நிற வளையல் அன்பும் பாசமும் எப்பயும் நிறைஞ்சு இருக்கும் உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க கூட. அதே போல் புதிதாக வளையல் வாங்க செல்லும்போது அதற்கான குறிப்பிடப்பட்ட நாட்களில் சென்று வாங்கணும். முக்கியமாக செவ்வாய்க்கிழமையிலையும் சனிக்கிழமையிலையும் வளையல் வாங்கிறத தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி புதிய வளையல்களை அணியும் பொழுது உச்சி பொழுது இரவு நேரங்களில் அணிவதை தவிர்த்துடுங்க. உச்சி பொழுதுனா இந்த மாலை நேரத்திற்கு அப்புறம் உச்சி பொழுது, மத்தியானம் உச்சி பொழுது சொல்கிறாங்கள்ல, அந்த பொழுதும் இரவு நேரங்கள் அணிவதையும் தவிர்க்கணும். குறிப்பாக காலையில் அணியறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது.
திருமணமான பெண்கள் நான் முன்னாடி சொன்ன மாதிரி வளையல் அணியாமல் வெறுங்கையோடு இருக்கக்கூடாது. கண்டிப்பாக திருமணம் ஆகாத பெண்களும் கையில் வளையல் அணியாமல் இருக்கக்கூடாது. மொத்தமாக ஆன்மீக ரீதியாகவும் சரி, அறிவியல் ரீதியாகவும் சரி, வளையல் அணிவதற்கு நிறைய காரணங்கள் சொல்லப்பட்டிருக்குது. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இப்போ எந்த எண்ணிக்கையில் எந்த கலரில் போட்டால் உங்களுக்கு என்ன பலன் வேணுமோ அதற்கு தகுந்த மாதிரி அந்த எண்ணிக்கையில் அந்த நிறத்தில் அந்த வகையான வளையல்களை அணியுங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருங்க. வளையல் ஓசை சத்தத்திற்கு எந்த தீங்கும் சக்தியும் உங்களை நெருங்கவே நெருங்காது. நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி